ஹாய் வெல்கம் டு அவர் ஹெச்என்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரோஸ் மில்க் சிரப் தான் செய்ய போகிறோம். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் வீட்லேயே நம்ம செஞ்சு குடிக்கலாம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1/4 கிலோ அளவுக்கு பன்னீர் ரோஸ் தான் எடுத்திருக்கேன். இது நாட்டு பன்னீர் கிடையாது. உங்களுக்கு நாட்டு பன்னீர் ரோஸ் கிடச்சிதுன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும், வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை இதழ்கள் மட்டும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதில் இருக்க விதையெல்லாம் எடுக்காமல் இது மாதிரி இதழ் மட்டும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை. ஏன்னா நம்ம கடையிலிருந்து வாங்கியிருக்கோம், அதில் நிறைய டஸ்ட்டு இதெல்லாம் மண் இதெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்த பிற்பாடு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி ஊற்றி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு இதில் இருக்க எசன்ஸ் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு அதில் இருக்க எசன்ஸ் எல்லாமே இந்த பாருங்கள் தண்ணியில் இறங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்ச பிற்பாடு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ் இதழ் தனியாக, அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. இதோட கலர் பாருங்கள், கொஞ்சம் கூட நான் எசன்ஸ் எதுவுமே தேய்க்கவே இல்லை. அந்த ரோஸில் இருக்க கலரே தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நான் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே நான் ஆட் பண்ணல. நம்மளுக்கு அந்த ரோஸில் இருக்க சிறப்பே தான் இந்த கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா அதில் கரையிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதுக்கு நான் லைட்டாக கலருக்கோசரம் இது கலர் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு குட்டி சைஸ் பீட்ரூட் குட்டியாக கட் பண்ணி இதை அரைச்சி கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் இது கூட சேர்த்து நல்லா சிரப் மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்ச நாள் பீட்ரூட் கலந்தோடனே அந்த கலர் உங்களுக்கு கிடச்சிருச்சு. நல்லா ஒரு திக், அதாவது நம்ம குலாப் ஜாமுனுக்கு சக்கரை பாவு காய்ச்சோம்ல, அந்த பதத்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. இது கூட கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு ஆஃப் லெமன் புளிஞ்சு விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற்றும் போது எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, இப்போ கொதித்து சிரப் மாதிரி நல்லா அது உங்களுக்கு சுண்டிடுச்சு. இது நல்லா கொதித்த பிற்பாடு ஒரு ஃபில்டரை வச்சு இது நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபில்டர் பண்ணி ஒரு கண்டெய்னர் ஜாரில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா 6 மந்த் வரைக்குமே வீணாகாமல் இருக்கும். இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து டைட்டான கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறின பிற்பாடு பார்த்திங்கன்னா நல்லா சிரப் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் 1/2 லிட்டர் பால் நல்லா சுண்டை காய வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு தண்ணி சேர்க்காத பால் தான் இதுக்கு ரோஸ் மில்க்குக்கு நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிரப்பை ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடும். இது கூட உங்களுக்கு ஐஸ் க்யூப் வேணுன்னா ஆட் பண்ணி சூப்பராக சம்மருக்கு ஜில்லுன்னு ரெடி ஆகிடும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.